தன்வயப்படுத்திக் கொண்டதில் சமணத்திற்கு முக்கியத்துவம் இருப்பது போல் தோன்றுகிறது என கருத்துரைக்கப்படுகிறது. இக்கருத்தை ஏற்றுக்கொள்ள இயலாது. அவ்வை நோன்பு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நோன்பின் தன்மைகள் சமயங்களுக்கெல்லாம் முந்தைய காலப்பகுதியை குறிக்கின்றன. ஆரம்ப காலத்திலும் இப்பொழுது மலை ஜாதியினர் இந்நோன்பை மறவாமல் எடுக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அடுத்ததாக அவ்வை வரலாறும் செவிவழி செய்திகளும். அவ்வையின் பிறப்பை ஒரு கதையாக கூறுவதைப் போல அவ்வை வாழ்க்கையிலும் பல கதைகளை கூறுகின்றனர். இவ்வாறு வழங்கப்படும் கதைகள் எல்லாம் செவிவழி கதைகளாக பலகாலம் கூறப்பட்டு வந்தன. பின்னர் எழுத்து வடிவம் பெற்றுள்ளன. சில கதைகளில் வரலாற்று உண்மைகள் இருப்பதை போல் தோன்றினாலும் பல கதைகள் கற்பனைதான் என்பதை அறிய முடிகிறது. இக்கதைகள் பெரும்பாலும் பிற்கால ஔவையாருடன் தொடர்பு உடையவனவாகவே உள்ளன. ஔவையார் பிறப்பு பற்றியும் ஏனைய செய்திகள் பற்றியும் பல கதைகள் வழங்குகின்றன. இக்கதைக்கு எந்த ஆதாரமும் இல்லை. இந்த கதைகள் எங்கிருந்து தோன்றின என்பதையெல்லாம் அறிய முடியவில்லை. தமிழ் பெண்ணுலகில் புகழோடு நிலைத்து நிற்கும் ஒரு பெண்மணி அவ்வை. இவருடைய வாழ்வை பற்றி நமக்கு திட்டவட்டமாக ஒன்றும் தெரியவில்லை. நமது நாட்டில் புலவர்களை பற்றி வரலாறுகள் தெளிவாக குறித்து வைக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. அரசர்கள், வள்ளல்கள், வீரர்களை பற்றிய செய்திகளையாவது புலவர்கள் பாடியுள்ளார்கள். இவ்வகையில் சங்க காலத்தில் வாழ்ந்து சிறந்திருக்கும் அவ்வைக்கும் அதற்கு பின்பு வாழ்ந்த அவ்வைக்கும் பெயரை தவிர வேறு எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் பாமர மக்கள் இவர்களை தனித்தனியே விட்டுவிட விரும்பவில்லை. ஆகவே அவ்வையின் மீது ஏற்பட்ட மதிப்பினாலும் சித்தர் போன்றோர் பல ஆண்டு உயிர் வாழ்கிறார்கள் என்ற கருத்தை நம்பியதாலும் அவ்வை ஒருவரே என முடிவு கட்டிவிட்டார்கள். இவர் கதை கட்டுவதற்கு வசதியாக ஒரு சிறு குறிப்பு சங்கப்பாடல் புறநானூற்றில் காணப்படுகிறது. புறநானூறு 91 பெருமலை விடரகத்து அருமிசை கொண்ட சிறு இலை நெல்லி தீங்கனி குறியாது ஆழலின் அகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கு ஈத்தனையோ என அதிகமான அவ்வைக்கு வழங்கிய நெல்லிக்கனியை பற்றியது. அதை உண்டவர்கள் நீண்ட காலம் உயிரோடு இருப்பார்கள் என்ற நம்பிக்கை மக்களின் கற்பனைக்கு ஊக்கம் தந்தது. சங்ககாலம் தொடங்கி பிற்காலம் வரையில் அவ்வையை பற்றிய கதைகள் பல்வேறு வகையில் வழங்கப்படுகின்றன. மனிதத்தன்மைக்கு மீறிய செயல்களை செய்ததாக தனிப்பாடல் திரட்டு காட்டுகிறது. அவ்வை பிறப்பை பற்றி சொல்லும் கதைகள் பல என்றாலும் எல்லா கதைகளுமே அவ்வையை அந்தனருக்கும் புரட்சிக்கும் பிறந்த பெண்ணாகத்தான் ஒத்துக்கொண்டிருக்கின்றன. அவ்வை பலாமரம் தலைக்க பாடினார், பொன்மலை பொழிய செய்தார், பருத்தியெல்லாம் துணியாக காய்க்க செய்தார், வயல்கள் எல்லாம் அரிசியாக விளைய செய்தார், தென்பெண்ணை ஆற்றின் ஒரு பகுதியில் பாலும் ஒரு பகுதியில் நெய்யும் பாய செய்தார், பனைத்துண்டு துளிர்த்து உடனே பணம் பலன்களை ஈய செய்தார், பேய் வடிவத்திடம் பேசினார், பொற்கிளி கீழே விழ பாடினார். இவை போன்ற பல கதைகளும் வழங்கப்படுகின்றன. சில கதைகள் அவ்வையை கதை சொல்வது போல் அமைந்துள்ளது. அவ்வை கதை சொல்லியாகவும் விளங்கியுள்ளார். ஆகவே பல அவ்வைகள் வாழ்ந்ததால் அவர்களது மரணத்தை பற்றிய செய்திகள் கதைகளாக்கப்படவில்லை. எல்லா தெய்வ மாந்தர்களைப் போல அப்படியே விண்ணுலகிற்கு எடுத்துச் செல்லப்பட்டதாக நம்பப்படுகிறது. அடுத்ததாக சங்க பாடல்களில் அறநெறியும் பண்பாடும் என்பதில் ஒரே ஒரு சான்று மட்டும் நான் இங்கு வைத்திருக்கின்றேன். நம் தமிழகம் புகழ் பெருமைக்குரிய நாடாகும். அக்காலத்தில் புலவர், சொல்வழி அரசர்களும் பிற செல்வர்களும் பின்பற்றி நடந்தனர். ஆகவே ஒரு நாடு வாழ்வதும் தாழ்வதும் அந்நாட்டு சான்றோர் வாழ்வதாலும் தாழ்வதாலுமே ஆகும். வறுமையில் வாடிய அவ்வை தம் பாடல் பெருமையால் தமக்கு ஒரு வாழ்வு முறையை வகுத்துக் கொள்ளவில்லை. அரசரை அண்டி அரண்மனை வாழ்வு பெற்று அரசரோடு இருந்து இன்சுவை உணவு உண்ணும் அக்காலத்திலும் தம் சுத்தத்தை மறக்கவில்லை. ஐயமான் அஞ்சியிடம் தன் சுத்தத்திற்கு பொருள் வழங்குமாறு வேண்டினார். இதுபோல் சங்க இலக்கியத்தில் அவ்வை பாடிய 59 பாடல்களும் அக்கால சமுதாய நிலையை எடுத்துரைக்கின்றன. அப்பாடல்களினால் மன்னர்கள் மக்கள் பற்றிய பண்பையும் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக வரலாற்று நோக்கில் அவ்வையின் ஆதிக்கம் என்பதில் அவ்வையின் சமூக தொடர்பு என்பது பரந்துபட்ட நிலையில் இருந்துள்ளது. பிற பெண்களைப் போல அவ்வை தன் குடும்பம் என வாழ்ந்தமைக்கான சான்றுகள் எவையும் கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் அவர் அகப்பாடல்களை சுவைப்பட பாடியுள்ளார். அவ்வைக்கு சுதந்திரம் இருந்திருக்கிறது. விரும்பிய போது விரும்பிய இடத்திற்கு செல்லவும் தடையேதும் இல்லாமல் இருந்திருக்கிறார். பல்வேறு காலங்களில் பல அவ்வையர்கள் தமிழ்நாட்டில் வலம் வந்துள்ளனர். அவர்களுள் நாஞ்சில் நாட்டை வலம் வந்த அவ்வை பற்றிய ஆதிக்க செய்திகளும் வழக்கில் உள்ளன. நாஞ்சில் நாடு என்பது சேர நாட்டின் பிரிவுகளில் ஒன்று. தற்பொழுது தமிழகத்தின் தென்கோடியில் அமைந்துள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தாலுகாக்களில் தாளக்குடி, அகதீஸ்வரம் என்பன பண்டைய காலத்தில் நாஞ்சில் நாடு என்ற பகுதியாக அழைக்கப்பட்டது. இந்நாட்டின் வடபகுதியில் உள்ள ஊர் ஈசாண்டி மங்கலம். அங்கு ஒரு திருமண வீட்டில் உணவருந்த அவ்வை செல்கிறார். அவரை உணவு உண்ண விடாமல் விரட்டி விடுகின்றனர். பசியின் கொடுமையால் இட்ட இலைக்கு சோரிடனா ஈசாண்டி மங்கலமே வடக்கு மாற காற்றடித்தது வழிச்சாலை போக என பாடி முடித்தவுடன் பெருங்காற்றடித்து அங்கு உணவு பரிமாறப்பட்ட இலைகள் எல்லாம் பறந்தன. இன்றும் அவ்வூரில் திருமண வீட்டில் இலைகள் இட்டு பரிமாறுவதும் நடைபெறுவதில்லை. ஏனென்றால் மிகப்பெரிய காற்று ஏதாவது ஒரு திசையில் இருந்து வீசும் என அவ்வூர் மக்கள் நம்புகின்றனர். இத்தகைய ஆற்றலை அம்மக்கள் எண்ணத்தில் அவ்வை ஊன்றியுள்ளார். அவ்வைக்கு சமூகத்தில் எந்தவித எதிர்விளைவுகளும் ஏற்படவில்லை. இவ்வாறான எதிர்விளைவை ஏற்படுத்தாத அவரது ஆளுமைதான் ஆணினத்திற்கே அறிவுரை சொல்ல அனுமதித்தது எனலாம். சங்ககால அவ்வையின் ஆளுமை ஒட்டுமொத்த அவைகளுக்குமே அமைந்து விட்டது எனலாம். அவ்வை வழிபாடுகளில், கதைகளில், நோன்புகளில், பாடல்களில் எல்லாம் அவ்வையின் ஆதிக்கம் சங்க காலத்தில் இருந்து இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நிறைவாக சங்ககாலம், பல்லவர் காலம், சோழர் காலம் ஆகியவற்றில் ஔவையார் வாழ்ந்ததாக கருதுவதற்கு காரணம்
பெயர் ஒற்றுமையில் மக்கள் கொண்ட மயக்கம் என இலக்கிய வரலாற்றில் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் கூறுவார். இதே கருத்தை இந்த ஆய்வும் ஏற்றுக்கொள்கிறது. தமிழ் இலக்கிய வரலாற்றை நூற்றாண்டு முறைப்படி எழுதிய மு. அருணாசலம் அவர்கள் சங்ககால அவை கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு முன், இடைக்கால அவை கிபி 10ஆம் நூற்றாண்டுக்கு முன், சோழர்கால அவை 12ஆம் நூற்றாண்டு, சமய புலவர் அவை 14ஆம் நூற்றாண்டு, பிற்கால அவை 1 16ஆம் நூற்றாண்டு, பிற்கால அவை 2 17 முதல் 18ஆம் நூற்றாண்டு என கூறுகின்றார். எனவே இவரது ஆய்வுப்படி 6 ஔவையார் இருந்ததாக எண்ண முடிகிறது. தேவநேய பாவாணர் தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலில் 7 வகையான ஔவையார்கள் வாழ்ந்தார்கள் என பட்டியல் போடுகின்றார். மு. கோவிந்தசாமி அவ்வையும் நக்கீரரும் என்ற நூலில் 3 ஔவையார்கள் இருந்தனர் எனவும் அவர்கள் முறையே இந்த ஆய்வின் வழி வரலாற்றின் கணிப்பின்படி பல அவ்வைகள் வாழ்ந்திருக்க வேண்டும் என கருதலாம். அவ்வையின் படைப்புகள் அனைத்தையும் ஆராயும் போது அக்காலத்திற்கு ஏற்ற வகையில் மாற்றம் இருப்பதையும் அறிய முடிகின்றது. அவ்வையை எல்லா மக்களும் வணங்குகிறார்கள். குறிப்பாக கவுண்டர், வன்னியர், கோனார், ஆதி திராவிடர், நாடார், பழங்குடி இனத்தவர், கொல்லர் ஆகியோரும் பெரிதும் நம்புவதாக அறிய முடிகிறது. தமிழ்நாட்டில் அவ்வையை வழிபடும் இடங்களான சேலம் பகுதி, துளசியாப்பட்டின பகுதி சங்ககால அவையை நினைவுபடுத்தினவாகவே உள்ளன. துளசியாப்பட்டின கோயிலில் மட்டும் அந்தன பூசாரி உள்ளார். தமிழகத்தில் உள்ள பிற இடங்களிலும் பல இனத்தவரும் தாங்களே அவையை பூசை செய்து வணங்குகிறார்கள். தெற்கு பகுதியான கன்னியாகுமரி, நாகர்கோவில், குற்றாலம் இவ்விடங்களுக்கு சங்ககால அவை வந்து சென்றிருக்கலாம். ஆனால் இங்கு வழிபடப்படும் முறையும் நோன்புகளும் சங்ககாலத்திற்கு பிற்பட்ட ஔவையார்களின் வழிபாடாகவே உள்ளது. பிற்கால அவைகள் வேறுபட்ட பல இனத்திலும் தோன்றியிருக்கலாம். பாமர மக்கள் அவ்வையை புலவர் என்பதை விட தெய்வமாகவே எண்ணுகின்றனர். அவ்வையை பௌத்த துறவியாகவும் சமண துறவியாகவும் கூற திறனாய்வாளர்கள் ஆசைப்பட்டாலும் அவ்வை எந்த சமயங்களுக்குள்ளும் சிக்காமல் தனித்துவம் பெற்றவர். ஔவையார் பலரும் வறுமையில் வாடிய புலவர்களாக வாழ்ந்தவர்கள், பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதவர்கள், மக்கள் எல்லோரும் எல்லா செல்வங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர்கள். ஔவையார் தொடர்பாக ஏதாவது கேள்விகள் எழுப்ப வேண்டும் என்றால் ஒரு நிமிஷத்திலே கேட்கலாம், அல்ல தனியாக பின்னர் முடிந்த பின்னர் கேட்கலாம். 2 பேர் இன்னும் பேச இருக்கின்றார்கள். அடுத்ததாக முனைவர் நிர்மலா மோகன் பேராசிரியர் அவர்கள் இப்பொழுது சங்க பண்பாட் புலவர்களின் ஆளுமை திறன் பற்றி உங்களுக்கு இப்பொழுது கருத்துரை வழங்குவார். அவர் செந்தமிழ் கல்லூரி பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருக்கின்றார். புறவஞ்சி இலக்கியங்கள் பற்றி ஆராய்ச்சிகள் மேற்கொண்டிருக்கின்றார். 15 நூல்களுக்கு மேலாக எழுதியிருக்கிறார். 1100க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் வரைந்திருக்கின்றார். அமெரிக்கா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற இடங்களுக்கெல்லாம் வருகை செய்திருக்கின்றார். 13 பேருக்கு முனைவர் பட்டம் கொடுத்திருக்கின்றார். ஆய்வு நெறிப்படுத்தி இருக்கின்றார். 12 பேர் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். 80 பேர் வரையிலே எம்பில் பட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவரை இப்பொழுது அன்புடன் அழைக்கின்றோம். சங்க பண்பாட் புலவர்களின் ஆளுமை திறன் பற்றி இந்த அரங்கின் தலைவருக்கும் இங்கு அவையில் வீற்றிருக்கின்ற பேராசிரியர் தமிழர், பேராசிரியர் சிசவேசன் மற்றும் பல பல்கலைக்கழகங்களிலிருந்தும் கல்லூரிகளிலிருந்தும் வந்திருக்கின்ற பேராளர்கள், பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பெண்களை பற்றி நடத்துகின்ற ஒரு ஆய்வரங்காக இது அமைந்திருப்பது எல்லா வகையிலும் ஒரு சிறப்பாக அமைந்திருக்கின்றது. அதற்கு ஒரு பெண்ணை தலைமை ஏற்று நடத்துவது என்பது அதைவிட சிறப்பு. அந்த வகையிலே நான் அமைத்திருக்கின்ற என்னுடைய தலைப்பு சங்க பெண்பார் புலவருடைய ஆளுமை திறன் என்பதாகும். இன்று பெண்ணியம், பெண் கல்வி, பெண்மொழி, பெண் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருகின்ற ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்திலே சங்க பெண்பார் புலவருடைய ஆளுமை திறன் எவ்வாறு அமைந்திருந்தது என்பதை பற்றி ஆராய்கின்ற கட்டுரையாக இது அமைகின்றது. சங்க இலக்கியங்களில் 473 புலவர்களை பற்றிய குறிப்புகள் வருகின்றன. அதிலே 41 பேர் பெண்பார் புலவர்களாக அமைந்திருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை சற்று வேறுபடுகிறது. ஒவ்வொருவரும் தொகுத்த சஞ்சீவி அவர்கள் 30 பெண்பார் புலவர்களை பற்றி சொல்கிறார். வையாபுரி பிள்ளையும் அதே போல 25 பெண்பார் புலவர்கள். அவை நடராஜன் 41 என்கிறார். நம் தாயம்மாள் அரவாணன் அவர்கள் 45 என்கிறார்கள். இப்படி சற்று வேறுபடுகின்றன.